வணக்கம். இன்னைக்கு நாம எல்லோருமே தினமும் சந்திக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப பெரிய பிரச்சனைய பத்தி தான் பார்க்க போறோம். கடைக்கு போனா சில்லறை இல்ல, ஏடிஎம்ல பணம் எடுத்தா வர்றது எல்லாமே 500 ரூபா நோட்டு. ஏன் அப்படி நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான காரணங்களை நாம இப்ப அலசி ஆராயலாம் வாங்க. சரி, வாங்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு டீ கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு காய்கறி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பொருளை வாங்குறீங்க, ஆனா உங்க கையில இருக்கிறது என்னவோ ஒரே ஒரு 500 ரூபாய் நோட்டு தான். அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? பாத்தீங்கன்னா இந்த அனுபவம் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் இருக்கு. பஸ் கண்டக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு பழம் விக்கிறவங்க வரைக்கும் எங்க போனாலும் நம்ம கேக்குற முதல் கேள்வி சில்லறை இருக்கா? இது நம்மளோட அன்றாட வாழ்க்கைய ரொம்பவே கஷ்டமாக்குது இல்லையா? அப்போ இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டமே இருக்கு. சொல்லப்போனா 2 முக்கியமான காரணங்கள் இந்த நிலையை உருவாக்குது. அது என்னன்னு நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் காரணத்துக்குள்ள போலாம். இது முழுக்க முழுக்க பேங்க் சம்பந்தப்பட்டது. அதாவது வங்கிகளோட பார்வை கோணத்துல இந்த பிரச்சனையை நாம அணுகி பார்க்கலாம். இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முதல்ல நாம ஏடிஎம் மெஷினுக்குள்ள பணம் எப்படி வைக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள கேசட் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பெட்டிகள் இருக்கும். சாதாரணமா ஒரு ஏடிஎம்ல 4 கேசட்கள் இருக்கும். இதுல தான் பணத்தை நிரப்புவாங்க. இப்போ பாருங்க, இந்த எளிமையான கணக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு ஏடிஎம்ல 10 லட்சம் ரூபாயை நிரப்பணும்னு வச்சுக்கோங்க. அதையே 100 ரூபாய் நோட்டுகளா நிரப்புனா மொத்தம் 10,000 நோட்டுகள் தேவைப்படும். ஆனா 500 ரூபாய் நோட்டுகளா நிரப்புனா வெறும் 2000 நோட்டுகள் போதும். இந்த எண்ணிக்கை வித்தியாசம் தான் எல்லாத்தையும் மாத்துது. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு புரியும். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அதிக மதிப்புள்ள நோட்டுகளை ஏடிஎம்ல வைக்கிறது ரொம்பவே சுலபம். அவங்களுக்கு வேலையும் மிச்சம், அடிக்கடி நிரப்ப வேண்டிய அவசியமும் இல்ல. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். இந்த சில்லறை பற்றாக்குறை எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சுன்னா, ரிசர்வ் வங்கியோட ஊழியர் சங்கமே இத பத்தி அதிகாரப்பூர்வமா புகார் கொடுத்தாங்க. பாருங்க, இது நம்மள மாதிரி சாதாரண மக்களோட பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனைங்கிறத இது தெளிவா காட்டுது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் தான் ரிசர்வ் வங்கி ஒரு சுற்றறிக்கைய வெளியிட்டாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள பெரும்பாலான ஏடிஎம்கள்ல கண்டிப்பா 100 அல்லது 200 ரூபாய் நோட்டுகள் இருக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஆனா இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். ரிசர்வ் வங்கியோட உத்தரவுல 100, 200 ரூபாய் நோட்டுகளை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 10, 20, 50 ரூபாய் நோட்டுகளை பத்தி எந்த பேச்சுமே இல்ல. இது ஏன்? இதுதான் நம்மள 2வது இன்னும் முக்கியமான ஒரு காரணத்துக்கு கூட்டிட்டு போகுது. சரி, 2வது காரணத்துக்கு வருவோம். இது இன்னும் சுவாரஸ்யமானது. ஒருவேளை இது திட்டமிட்டே செய்யப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கலாம். அதுதான் பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கிய அரசாங்கத்தோட ஒரு யுக்திபரமான நகர்வு. நாம் அடிக்கடி கேள்விப்படுற டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா போன்ற பெரிய தேசிய திட்டங்களோட இதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு. இதோட முக்கியமான நோக்கமே பணப்புழக்கத்தை குறைச்சு எல்லாரையும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு மாத்துறதுதான். யோசிச்சு பாருங்க, நீங்க கடைக்கு போறீங்க, 500 ரூபாயை கொடுக்குறீங்க, கடைக்காரர் சில்லறை இல்லையேன்னு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கட்டாய தேர்வு உருவாகுது. வேற வழியே இல்லாம நீங்க உங்க போன் எடுத்து யூபிஐ மூலியமா பேமெண்ட் பண்றீங்க. இது உங்களுக்கு நடந்திருக்கா? நம்மகிட்டே இருக்கிற தகவல் படி இந்த அன்றாட சிரமம் ஒரு தற்செயலான நிகழ்வு கிடையாது. இது டிஜிட்டல் பேமெண்ட்டை இயல்பான ஒரு விஷயமா மாத்துறதுக்காக கணக்கிட்டு செய்யப்பட்ட ஒரு உத்தி. சில்லறைக்கு கஷ்டப்படும்போது யூபிஐ ஒரு சுலபமான தீர்வா தெரியுது இல்லையா? அதுதான் இங்க நடக்குது. அப்போ வங்கிகளோட வசதியையும் அரசாங்கத்தோட கொள்கையோ ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? இதோட ஒட்டுமொத்த விளைவு என்ன? வாங்க அதை பார்க்கலாம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, 2 சக்தி வாய்ந்த விஷயங்கள் சேர்ந்துதான் நாம தினமும் அனுபவிக்கிற இந்த சில்லறை தட்டுப்பாட்டை உருவாக்குது. ஒன்னு வங்கிகளோட செயல்திறன், இன்னொன்னு அரசாங்கத்தோட டிஜிட்டல் இந்தியா கொள்கை. ஒரு பக்கம் இதோட நோக்கம் ஒரு வெளிப்படையான டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குறது, கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த இது உதவும். ஆனா இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான சாதாரண மக்கள், குறிப்பா ஏழை மக்கள் தினமும் சில்லறைக்காக போராடுற ஒரு யதார்த்தமும் இருக்கு. டிஜிட்டல் பொருளாதாரம் வர்றதுனால சிஸ்டம் ரொம்ப வெளிப்படையா மாறிடும், சரிதான். ஆனா அதுக்காக ஒரு சாமானியன் தன்னோட அன்றாட வாழ்க்கையில கொடுக்கற விலை என்ன? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைப்பது. ஒரு வசதியான டிஜிட்டல் எதிர்காலத்துக்காக இன்னைக்கு நாம படுற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் நியாயமானது தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?